இந்த கருப்பு சட்டைக்காரர்கள் நடத்துகின்ற இந்த மாநாட்டிலே சிகப்பு சீலை அணிந்து நெற்றியிலே திலகமிட்டு திருநூறு வைத்து அனுதினமும் சாமியை கும்பிடும் எனக்கும் பெரிய சாமியை பிடிக்கும் என்பதை இந்த மாநாட்டினுடைய வெற்றி என்று நான் நினைக்கின்றேன். பெரிய புராணம் படித்த நான் பெரியாரை பற்றி பேசுவது வெற்றி தானே. நான் தினமும் தேவாரம் திருவாசகம் பாடிட்டு தான் இருப்பேன் வீட்டில். ஆனால் எப்பவுமே பெரியாரை மறக்க மாட்டேன். இன்னைக்கு நான் 3 பட்டங்கள் வாங்கி இருக்கிறேன். அதுக்கு காரணம் பெரியார் தான் நினைக்கிறேன். எஸ்பி வேலுமணி அமைச்சராக இருந்த பொழுது 325 பேரை அவருடைய பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ள கொண்டு வராரு. அந்த 325 பேரும் என்ன பணிக்காக எடுத்தாங்கன்னா தூய்மை பணிக்காக எடுத்தாங்க. ஆனா அவங்க தூய்மை பணி செய்யவே இல்லை. கொஞ்சம் பேர் மட்டும் செய்யறாங்க. கொஞ்சம் பேர் டிரைவரா, கொஞ்சம் பேர் அலுவலக பணியாளரா, என்னென்னமோ வேலையில இருக்காங்க. மீட்டிங்லேயே குரல் கொடுத்தேன். அந்த 325 பேரும் என்ன பணிக்காக எடுத்தார்களோ, அவங்க என்ன ஜாதியா இருந்தாலும் சரி, அவன் தூய்மை பணிதான் செய்ய வேண்டும் சொல்லி நான் பேசினேன். அடுத்த நாளே அந்த 325 பேர் என் மண்டலத்துக்கு வந்துட்டான். அக்கா, நான் என்ன ஜாதி பாருங்க, நீங்களே பாருங்க, நான் உங்க சொந்தக்காரங்க தான், நான் உங்க வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க, என்ன போய் குப்பை வலிக்க சொல்றீங்களே அப்படின்னா. சரிப்பா, தப்பு தான். என் மேல கேஸ போட்டாங்க. தொடர்ந்து நான் போராடி ஒரு கேஸ்ல 12 வழக்குகள் என் மீது பதியப்பட்டது. தைரியமாக அதை எதிர்கொண்டு 12 வழக்கில் இருந்தும் வெளியே வந்தேன். நிர்மலா சீதாராமன் ஒரு அம்மா, அந்த அம்மா சொல்லுச்சு, தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு. நான் தமிழ் வழியில படிச்சுவேன், அதுலயும் தமிழையே படிச்சு 10 வருஷம் தமிழாசிரியராக பணியாற்றினேன். இன்னைக்கு மத்திய மண்டல தலைவராக இருக்க, நீ வாமா என் வீட்டுக்கு, உனக்கு எத்தனை பிச்சை வேணுமோ நான் போடுறேன்னு சொல்லி என்னுடைய கருத்தை இங்கே நான் பதிவு பண்ணுகிறேன். நான் எத்தனையோ மேடைகளில் பேசியிருக்கிறேன். நான் கல்லூரியில் படிக்கும் போதே பட்டிமன்ற பேச்சாளராக பல மேடைகளிலும், ஆசிரியராக பல மேடைகளில், இப்போ அரசியல்வாதியாக பல மேடைகளிலே பேசினாலும் கூட இந்த மேடையிலே பேசுவது எனக்கு கிடைத்த பெரும் பேராக நான் நினைக்கின்றேன். என்ன காரணம்னா, நான் ஃபஸ்ட்டு மேடை ஏறும்போது பயந்துட்டேன். ஒரு பேச்சாளர்கிட்ட போய் கேட்டேன், அண்ணா உங்களுக்கெல்லாம் பயமாக இருக்காதுங்களா? எனக்கு மேடை ஏறினா கைகாலெலாம் நடுங்குது அப்படின்னேன். அப்போ நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது அப்போ அவர் சொன்னார், பாப்பா நீ எதிர்த்தாப்பில் இருக்கிறவனெல்லாம் முட்டாளுன்னு நினச்சிக்கோ, உனக்கு பேச்சு தானாக வரும். ஆனால் இங்கே அப்படி நினைக்க முடியாது. எதிரே இருப்பவர்கள் அனைவருமே சிந்தனையாளர்கள், பகுத்தறிவாளர்கள். ஏதாவது தப்பாக பேசிட்டா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பீங்க. அதனால் கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. இந்த மாநாடு தொடக்கத்திலேயே வெற்றியடைந்து விட்டது என்று நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டால், இந்த கருப்பு சட்டைக்காரர்கள் நடத்துகின்ற இந்த மாநாட்டிலே சிகப்பு சீலை அணிந்து நெற்றியிலே திலகமிட்டு திருநூறு வைத்து அனுதினமும் சாமியை கும்பிடும் எனக்கும் பெரிய சாமியை பிடிக்கும் என்பதை இந்த மாநாட்டினுடைய வெற்றி என்று நான் நினைக்கின்றேன். பெரிய புராணம் படித்த நான் பெரியாரை பற்றி பேசுவது வெற்றி தானே. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் தினமும் தேவாரம் திருவாசகம் பாடிட்டு தான் இருப்பேன் வீட்டில். ஆனால் எப்பவுமே பெரியாரை மறக்க மாட்டேன். இன்னைக்கு நான் 3 பட்டங்கள் வாங்கி இருக்கிறேன். அதுக்கு காரணம் பெரியார் தான் நினைக்கிறேன். ஒரு ஆசிரியராக நான் உண்டு, என் வேலையுண்டுன்னு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த என்ன, நீ அரசியலுக்கு வா, உன்னால் சாதிக்க முடியும் என்ற தைரியத்தை கொடுத்தது பெரியார். என்னை இந்த இடத்தில் நிற்க வைத்தவர் கலைஞர். இன்று இருக்கின்ற தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் என்பதை நான் இந்த மேடையிலே பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். இந்த தெய்வானை அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, மாநகராட்சியில் 54 பேர் இருக்கணும். பெரியார் சொன்னார் ஒரு முறை பேசும்போது, ஒரு அலுவலகத்திலே 100 பேர் பணிபுரிகிறோம் என்றால் அது 50 பெண்கள் 50 ஆண்கள் இருக்க வேண்டும்னு சொன்னாரு. அதையும் தாண்டி நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இன்று கோவை மாநகராட்சியிலே 54 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த 4 பெண்களுமே பொது தொகுதியில் நின்றவர். அப்படி பொது தொகுதியிலே நின்று என்னை எதிர்த்து போட்டியிட்ட 16 ஆண்களையும் டெபாசிட் இழக்க வைத்த பெருமை எனக்கு இருக்கு. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, நான் 5வது முறையாக மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினராக தொடர்ந்து 25 வருடங்கள் இருக்கிறோம். இதுவும் எனக்கு பெரியார் கொடுத்த ஒரு தைரியம் என்பதை இந்த மேடையிலே கூறிக்கொள்கின்றேன். எனக்கு இப்போ இந்த அரசியல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் பெண்கள் அரசியல் இருக்கிறது எவ்வளோ சிரமம்னு. எத்தனையோ ஏமாற்றங்கள், வலிகள், வேதனைகள், எத்தனையோ அவப்பெயர்கள், பேச்சுக்கள் அத்தனையும் தாண்டி நாங்கள் இன்னைக்கு நிற்கிறோம்னா கண்டிப்பாக பெரியாரினுடைய பேச்சுக்களும் அவருடைய எழுச்சிமிக்க அந்த கருத்துக்களும் தான் என்பதை கூறிக்கொள்கின்றேன். இன்னைக்கு திராவிட இயக்க வரலாற்றில் மாணவரின் பங்கு முக்கியமானது. அதை பற்றி பேசுறதுக்கெல்லாம் பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த உரையை நானும் உங்களோடு சேர்ந்து கேட்க தயாராக இருக்கின்றேன். இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த குழந்தைகளுக்காக, ஏழை குழந்தைகளுக்காக நிறைய திட்டங்களை உருவாக்கி இருக்கிறாரு. அதில் குறிப்பான திட்டம் இந்த காலை உணவு திட்டம். நான் ஒரு ஆசிரியராக இருந்து சொல்கிறேன்,
ஏன்னா நானே வந்து ஸ்கூலுக்கு போனதே சத்துணவு சாப்பிட்றதுக்கு தான். ஸ்கூலுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்கூலுக்கு போனவன். இப்போ எங்கள் வார்டில் இருக்கிற என்னுடைய மத்திய மண்டலத்துக்கு உட்பட பள்ளிகளில் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து குழந்தைகளின் வருகை அதிகமாக உள்ளது இந்த காலை உணவு திட்டத்தால் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அது தமிழக முதல்வர், இந்த பெருமை வந்து நம்முடைய தமிழக முதல்வரையே சாரும். இப்போத்தான் ஜாதி ஒழிந்து எல்லாருமே உயர்ந்த ஒரு நிலைக்கு வருவார்கள்ங்கிற பெரியாரின் கனவு நிறைவேறி வருகிறது. அதே மாதிரி இந்த நான் முதல்வன் திட்டம்ங்கிறது ஸ்கில் டெவலப்மெண்ட், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். ஒரு குழந்தைக்கு தனித்திறமை இருக்கும், அந்த தனித்திறமையை கண்டுபிடித்து அவன் போய் கிளாஸுக்கு சேர முடியாட்டி வா உன்னை நான் கைதூக்கி விடுறேன்னு சொல்லி நம்முடைய தமிழக முதல்வர் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். நான் வந்து உங்களை மாதிரி பெரிய அளவுக்கு நான் பண்ணாட்டி கூட ஏதோ என்னால் முடிந்த அளவுக்கு கலப்பு திருமணம் செஞ்சுருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக மாநகராட்சியில் நான் மத்திய மண்டல தலைவராக பொறுப்பேற்ற உடனே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பேர் வந்தாங்க. என்னென்னா, நாங்கள் ஒரு 300 எனக்கு ஒரு தகவல் வந்தது. அதிமுக ஆட்சியில் ஒரு 325 பேரை வேலைக்கு எடுத்தாங்க. எஸ்பி வேலுமணி அமைச்சராக இருந்தபொழுது 325 பேரை அவருடைய பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ளே கொண்டு வராரு. அந்த 325 பேரும் என்ன பணிக்காக எடுத்தாங்கன்னா தூய்மை பணிக்காக எடுத்தாங்க. ஆனால் அவங்க தூய்மை பணி செய்யவே இல்லை. கொஞ்சம் பேர் மட்டும் செய்கிறாங்க, கொஞ்சம் பேர் டிரைவராக, கொஞ்சம் பேர் அலுவலக பணியாளராக என்னென்னமோ வேலையில் இருக்காங்க. அப்போது நான் இதை ஏன் இப்படி இருக்காங்கன்னு விசாரித்தப்போ, ஏங்க அவங்களாம் என்ன ஜாதி தெரியுமா, அவங்க போய் குப்பை வலிக்க முடியுமா, அவங்களாம் 325 ஜாதி பேரை சொல்கிறான். அட பாவிகளா, இப்படி பண்ணியிருக்காங்களேன்னு நான் என்ன பண்ணினேன், மீட்டிங்லேயே குரல் கொடுத்தேன். அந்த 325 பேரும் என்ன பணிக்காக எடுத்தார்களோ அவங்க என்ன ஜாதியாக இருந்தாலும் சரி அவன் தூய்மை பணிதான் செய்ய வேண்டும் சொல்லி நான் பேசினேன். அடுத்த நாளே அந்த 325 பேர் என் மண்டலத்துக்கு வந்துட்டான். அக்கா நான் என்ன ஜாதி பாருங்க, நீங்களே பாருங்க, நான் உங்கள் சொந்தக்காரங்க தான், நான் உங்கள் வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க, என்ன போய் குப்பை வலிக்க சொல்கிறீங்களே அப்படின்னா, சரிப்பா தப்பு தான், நீ இந்த ஜாதிக்காரங்க தான் குப்பை வலிக்கணும்னு ஏதாவது ஜீவம் இருந்தா அதை கொண்டு வா, நான் கண்டிப்பாக அதை செயல்படுத்துகிறேன், யாரை கூட்டினாலும் அது தூய்மையாகும், நீ போய் இந்த வேலையை தான் செய்யணும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். ஏதோ என்னால் முடிந்த ஒரு புரட்சியை நானும் பண்ணிட்டு இருக்கிறேன். அக்கா சொன்ன மாதிரி பெண்களை வந்து அடக்கி உட்கார வைக்கிறதுக்கு அவங்க மேலே ஏதாவது ஒரு கெட்ட பேரை உருவாக்குனாலோ இல்லை அவங்கள எதிர்த்து ஒரு கேஸ் போட்டாலோ அடங்கிடுவாங்கன்னு அதிமுக ஆட்சியில் நினச்சி என் மேலே கேஸை போட்டாங்க. தொடர்ந்து நான் போராடி ஒரு கேஸில் 12 வழக்குகள் என் மீது பதியப்பட்டது. தைரியமாக அதை எதிர்கொண்டு 12 வழக்கில் இருந்தும் வெளியே வந்தேன். அதனால் ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கிறேன். இன்னொன்று, இது ஏதாவது ஒரு மேடை கிடைக்கித சொல்லணும்னு எனக்கு ஆசை. நிர்மலா சீதாராமன் ஒரு அம்மா, அந்த அம்மா சொல்லுச்சு, தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு. நான் தமிழ் வழியில் படிச்சுவேன், அதுலேயும் தமிழையே படித்து 10 வருஷம் தமிழாசிரியராக பணியாற்றினேன். இன்னைக்கு மத்திய மண்டல தலைவராக இருக்க, நீ வாமா என் வீட்டுக்கு உனக்கு எத்தனை பிச்சை வேணுமோ நான் போடுறேன்னு சொல்லி என்னுடைய கருத்தை இங்கே நான் பதிவு பண்ணுகிறேன். எனக்கு முன்னாடி என்னோட டைம் முடிஞ்சிருச்சுங்களாங்கண்ணா, ஒரு 2 நிமிஷம். நிறைய தோழர்கள் பாட்டு பாடுனீங்க. நான் என்னுடைய நம்முடைய தமிழக முதல்வருக்காக ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அந்த பாட்டை எழுதி நான் தளபதி அவர்களிடம் போய் காட்டினேன். ஒரு மேடையில் இப்படி உட்கார்ந்துருந்தார், காமிச்சேன், அண்ணா உங்களுக்காக நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அவர் பார்த்துட்டு நீ ஏர்போர்ட்டுக்கு வாமா அப்படின்னாரு. நான் நினச்சேன், ஓ நம்மளை சென்னை கூட்டிகிட்டு போயிடுவார் போல இருக்கு, அவ்வளவு பல்ல பாட்டு எழுதிட்டேன்னு நினச்சிட்டேன். அங்கே போய் ரூமில் உட்கார வச்சு ரசித்து தலைவர் கேட்டுட்டு, இந்த பாட்டை நீ சீடியாக போட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பணும்னு சொன்னார். அந்த பாட்டை உங்களிடம் பாடலான்னு நினைக்கிறேன். தளபதி தான் வர்றாருங்க தமிழ்நாட்டை காத்திடவே, கஷ்டம் ஏதும் இல்லை, அடக்கவலை கூட இல்லை, நாம ஜோரா வாழ்ந்திட திட்டம் போட்டு தான் செயலாக்க போறாருங்க. தளபதியின் தலைமையில மக்கள் எல்லாம் சேர்ந்தாச்சுங்க, பயமே தேவையில்லை, அவர் வழி நடப்போமுங்க, நாடு நல்லா செழித்திட மக்கள் வாழ்ந்திட நன்மை செய்வாருங்க, ஏழை மக்கள் வாழ்க்கையில ஒளியாக வந்தாருங்க, ஓய்வே எடுப்பதில்லை, பம்பரமா சுத்துறாரு, நாம உதவி கேட்டாக்க உடனே செய்வாரு நம்ம தளபதிங்க, கழகத்தை வளர்த்திட
விடவே கஷ்டமெல்லாம் பட்டாருங்க, அளவே அதுக்கு இல்லை, அவரை விட்டா ஆளும் இல்லை. நாடு வீழ்ந்தே போனாலும் தூக்கி வாழ வைக்க தளபதி வந்தாச்சுங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.